உண்மையிலே கட்ஸோட இருந்தாரு. ஆனா ஒரு படத்துடைய பிரச்சனை வந்து கையை கட்டி போய் நின்று அணிலா மாறினது நீங்களா ரஜினிகாந்தா? மன வலிமை உங்களுக்கு இருந்துச்சா ரஜினிகாந்துக்கு இருந்துச்சா? ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையிலே அரசியலுக்கு வராமலுக்கு போனது காரணம் என்ன தெரியுமில்ல? நாம் தமிழர் கட்சி தான். வெளிப்படையா சொல்ல போனா இவங்க சொல்றாங்க நீங்க ரஜினிகாந்த் இன்னைக்கு சப்போர்ட் பண்றீங்க, அன்னைக்கு ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணிருக்கீங்க. ஆமா விமர்சனம் பண்ணோம், யார் மறுத்தா? நேரத்துல என்னுடைய ட்வீட் எடுத்து போட்டு பாருங்க ரஜினிகாந்த் சாட்டை சொல்ல எப்படி பேசிருக்காரு, யார் மறுத்தா? இப்போ என் பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்கு. என்னமோ நான் ரஜினிகாந்த் பத்தி ரகசியமாக என் வீட்டுக்குள்ளேயோ இல்ல யாருக்கிட்டயோ பேசுனதை வந்து ஒட்டுக்கட்டி எடுத்துக்கொண்டு போட்ட மாதிரி அது எல்லாமே நான் பேசுனது தானே, நான் மறுக்கவே இல்லையே. ரஜினிகாந்தோடைய அரசியலை ஏன் எதிர்த்தோம்? தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். இன்னைக்கும் அந்த கோட்பாட்டில் நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு 70 வயசு ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவருடைய உடலும் போய் அவருடைய ரசிகர்களும் ஏமாந்து அது மிகப்பெரிய தவறாக போய் முடிஞ்சிரும் என்ற அடிப்படையில் அவர் எதிர்த்தோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆள என்கிற கோட்பாட்டின் அடிப்படையிலையும் எதிர்த்தோம். ஆன்மீக அரசியல் வந்தாரு, மிக தெளிந்த ஒரு கொள்கை கோட்பாடு இல்ல அப்படிங்கிற அடிப்படையிலையும் எதிர்த்தோம். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அறிக்கை போட்டு லீலா பேலஸ்ல ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல மிக தெளிவா சொல்றாரு, எனக்கு இப்ப 68 வயசு, இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிச்சிக்கலாம்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் வயசு இல்லை. அது வரைக்கும் நீங்க வந்து நான் வந்து மாத்திடுவேன்னு சொல்றது என்பது மீன் குழம்பு வச்ச பாத்திரத்துல கழுவாம சக்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இங்க மாறி மாறி எந்த மாற்றத்தையும் உருவாக்கம் பண்றது. அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், இதான் சீமானுடைய வார்த்தை. அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம் வரணும். வெறும் ஆள் மாற்றம் வரக்கூடாது, வெறும் ஆட்சி மாற்றம் வரக்கூடாது, வெறும் வந்து கட்சி மாற்றம் வரக்கூடாது. அடிப்படை மாறணும். சிஸ்டம் சரியில்லைன்னாரு. இந்த வார்த்தையை பதிவு இதான் சீமானவர்கள் வந்து அமைப்பு சரியில்லை, மொத்த சிஸ்டம் இங்க வந்து தப்பா இருக்கு, அடிப்படையை மாற்றணும். அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றங்கிற வார்த்தை சீமான் பேசியதையே ரஜினிகாந்த் அவர்கள் மேற்கோள் காட்டி லீலா பேலஸ்ல 2020 பேசினாரு. அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சி ரஜினிகாந்த் அவர்கள் விமர்சனம் பண்ணவே இல்லை.